தேவி, நான் கிளம்புறேன். எங்க நீங்க சாப்பிட்டு போறீங்க? ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குமா, அதனால தான் சீக்கிரமாக நான் வந்தேன். சரிங்க, காப்பி வச்சுக்கோங்க. அப்பாவுக்கு காப்பி கொடுத்தியாம்மா? இப்பதான் கொடுத்துட்டு வரேன். மாமா காப்பி குடிச்சிட்டு இருக்காரு. சரி, அவரை கூப்பிட்டு சாப்பாடு போடு. சரிங்க. அப்பா, நான் கிளம்புறேன், சாப்பிடுங்க. சரிப்பா, நான் வீட்டில் தான் இருக்கிறேன். மெதுவாக சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிட்டியா? இல்லைப்பா, நான் ஏங்க, டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு சேர்த்தே போட்டுருக்குறேன். ஆஃபீஸ் போன சாப்பிடுங்க. சரி, ஓகே. சரிப்பா, நான் கிளம்புறேன். தேவி, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன்ப்பா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. அம்மா நல்லா இருக்காங்களா? அவங்களும் நல்லா இருக்காங்கம்மா. நாளைக்கு ஊருக்கு வரமா? நாளைக்கு ஊருக்கு வரீங்களா? வாங்கப்பா. இவங்க இங்கே உட்காந்துருக்குறான். பிரகாஷ், ஏன்னா இங்கே உட்காந்துருக்க? சும்மா தான் உட்காந்துருக்கேன். இன்றைக்கி என்ன நேரமாக ஆஃபீஸ் கிளம்பிட்ட? ஆமாண்டா, கொஞ்சம் வேலை அவசரம், அதான். சரி, ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்க? வேலைக்கு போகலையா? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லடா. இது உடம்பு சரியில்லையா? இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம்ல? இல்லைடா, அப்பா முதியோர் இல்லத்தில் இருந்தார். முதியோர் இல்லையா? என்னடா சொல்கிற? இவ்வளோ நாள் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. சின்ன வயசாக இருக்கும்போதே அம்மா இறந்துட்டாங்க. அப்பா தான் என்ன வளர்த்து ஆளாக்குனார். அது உனக்கே தெரியும். அது சரி, அப்பேற்பட்ட மனுஷனை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டியாடா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லடா? மனசாட்சி இருக்குது, இருந்து என்ன பிரயோஜனம்? அப்பாவுக்கும் கொண்டாட்டிக்கும் அடிக்கடி பிரச்சனை, என்னால் பார்க்க முடியல. வயசான காலத்தில் அவர் நிம்மதியாக இருக்கட்டும் தான் கொண்டு போய் முதியோர் இடத்துல சேர்த்துருந்தேன். இப்போ அவருக்கு உடம்பு சரியில்லை. இன்னைக்கு காலையில் தான் வீட்டுக்கு கொண்டு விட்டு வந்தேன். அவள் பத்திரக்காளியாட்டம் ஆடுறாடா, என்ன பண்ணுறது? நீ செஞ்சதும் கரெக்டு தான்டா. சரி, இப்போ அப்பா எப்படி இருக்காரு? ஏதோ இருக்காரு. என்னால் நிம்மதியாக வேலைக்கு போக முடியலடா. சரி, என்ன போகிற வழியில் அப்படியே இறக்கிட்டு போயிடா. சரி, வரப்போம்.
தேவி, ஒரு சேர் எடுக்கணும். ஏப்பா டல்லா இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டப்பா. தேவி, அப்பா ஏன் டல்லா இருக்காரு? அவர் நல்லா தாங்க இருக்காரு, நீங்களே ஏதாவது ஒன்று நினைச்சுக்கிறீங்க. சுகர் மாத்திரை எல்லாம் கரெக்ட் டைம் போட்டுக்கிறாருல்ல? உங்களுக்கு ஏன் இந்த டவுட் எல்லாம் வருது? அவர் மறந்தால் நான் மறப்பேனா? அவரை நான் என் அப்பாவாட்ட பாத்துக்கிறேங்க. அது போதும் எனக்கு. சரி, டீ எடுத்துட்டு வா. சரி. சொல்லுங்க ரமேஷ். அப்படிங்களா? நான் இன்னைக்கு கொஞ்சம் நேரமாக வந்துட்டேன் ஆஃபீஸ்லேருந்து. என்னோட டேபிள் இருக்கும் அந்த ஃபைலு, கொண்டு போய் நீங்கள் ஜிஎம்கிட்ட கொடுத்துருங்க. அவர்கிட்ட கொடுத்து சைன் மட்டும் வாங்கிக்க. சரி, ஓகே ஓகே. நீங்கள் பார்த்துட்டு என்னன்னு எனக்கு கூப்பிடுங்க, சரிங்களா? மார்னிங் வந்துடுவேன். அப்பா வரவே கால் பண்ணி சொன்னாரு, நீங்க நாளைக்கு ஆஃபீஸ் போகும்போது மட்டன் எடுத்து கொடுத்து போறீங்களா? சரிம்மா. என்ன சம்பந்தி, எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாம் உயிரோட இருக்கல, நாங்கெல்லாம் எப்படி இருப்போம்? ஏதோ இருக்கேன். இப்படி இருக்கிறதுக்கு போய் சேர்ந்துடலாம்ல. என்ன சொல்றீங்க? நாம இருக்கிற வரைக்கும் யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாது. அப்பா ஆமா. வாங்கப்பா, ஏன் வெளியே நின்றுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்கப்பா. இல்லம்மா, சம்பந்திக்கு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். நானா இருந்தா இப்படி கேட்டுக்கிட்டு எருமை மாதிரி இருக்க மாட்டேன், பொங்கி இருக்க மாட்டேன். ஆமா உண்மை. தேவி, பசிக்குது, சாப்பாடு கொடுமா. என்னம்மா வெளியே இருந்து ஏதோ ஒரு நாய் கத்துது? கத்தட்டும், நீங்க சாப்பிடுங்கப்பா. சரி. தேவி, உன் கை பக்குவமே தனி. கறி குழம்பு சூப்பர். நிஜமாவாப்பா? சத்தியமா சொல்றேம்மா. அப்புறம் என்ன பண்ற, ஒரு டிஃபன் பாக்ஸ்ல குழம்பு ஊத்தி கொடு, அம்மாவுக்கும் கொடுத்துட்டு நானும் இன்னொரு வேலை சாப்பிடுவேன். ஏப்பா, இருந்து சாயங்காலம் மாப்பிள்ளை பார்த்து போலாம்லப்பா? இல்லைம்மா, நான் வேறு வேலையை வந்தேன், போகிற வழியை தானே, அப்படியே ஒன்றையும் பார்த்துட்டு போகலான்னு நேற்றே உனக்கு ஃபோன் பண்ணி இன்றைக்கி வரேன்னு சொன்னேன். பார்த்துட்டேன், கிளம்புறேன். சம்பந்தி, நான் சொன்னதை மனசில் ஞாபகம் வச்சு அதன்படி நடந்துக்குங்க. அவத்தாம்மா.
இல்ல தனியா சந்தோஷமா இருங்க. சொல்லுங்க. தேவி, ஆமா வந்தாராமா? வந்துட்டு இப்பதான் சாப்பிட்டு போறாரு. சரிம்மா. அப்பா சாப்பிட்டாரா? இப்பதான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்னது இப்பதான் சாப்பிடுறாரா? ஏன் இவ்வளவு நேரம்? கறி குழம்பு நல்லா இருக்குன்னு 2வது தடவை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்படியா? சாப்பிடட்டும். கறி குழம்புனா விரும்பி சாப்பிடுவாருமா. சரிம்மா, நான் வச்சிடுறேன். சரிங்க. பிரகாஷ், டேய் பிரகாஷ், என்னடா ஆச்சு? மோகா, நிலைமை பார்த்தியாடா? என்னடா ஆச்சு? இப்படி தண்ணி ஊத்து ரோட்ல படுத்து கிடக்குறியாடா? எந்தடா வீட்டுக்கு போலாம்? வீட்டில் நிம்மதி இருந்தாண்டா ரோடு கிடக்குறேன். மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிடுறியாடா? டேய், என்னதான்டா பிரச்சனை உனக்கு? டேய் மோகா, என் பொண்டாடி டார்ச்சல் தாங்கலடா. பாவண்டா எங்கள் அப்பா, சீக்கிரமா உசுறு போகலையான்னு சொல்லிட்டு அழுகிறாருடா. டேய், நீ இப்படி தண்ணியை போட்டு ரோட்ல படுத்து கிடந்தா உங்க அப்பாவை யாரா பாத்துக்குவா? ஆமாண்டா மோகா, என்னை வீட்டில் கொண்டே விட்டுருவா. எந்தரா? டேய் மோகா, அப்பாவை வீட்டோட வச்சு பார்த்துக்கிறதுக்கு பெருசு இல்லைடா. பொண்டாட்டி அப்பாவை பார்த்துக்கிறாங்க பார்த்தியா, அதான்டா உண்மையிலேயே பெரிய விஷயம். இந்த விஷயத்துல நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. ஆமாண்டா, அதுவும் உண்மைதான். சரி வா, நீ வண்டியில ஏறு, நான் வீட்டில் விட்டுட்டு போறவா. ஹலோ, யாருங்க? அதான் பிரகாஷ் பேசுறேன்டா. சொல்லுடா பிரகாஷ், ஏன்டா இந்நேரத்துல ஃபோன் பண்ணிருக்க? ரொம்ப சீரியஸ். ஆம்புலன்ஸ்ல ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. டேய், எந்த ஹாஸ்பிட்டல்டா? சொல்றா, வரேன். ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். வர வேண்டாம், எனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா? எவ்வளோடா வேணும் சொல்லுடா. கையில் எவ்வளோ இருக்கு? சரிடா பிரகாஷ், இப்போ என் அக்கௌண்ட்ல ஒரு 10,000 ரூபா இருக்கு, அனுப்பிச்சு விடுமா? சரிடா, பக்கத்து வீட்டுக்காரர் நம்பர் தரேன், ஜிபே பண்ணி விடுறியா? சரி, நம்பர் சொல்லுடா. ஒன்றும் இல்லைம்மா, பிரகாஷோட அப்பாவுக்கு சீரியஸ் ஆகும், ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்கம்மா. அதான் பணம் கேட்குறான். நான் பிரகாஷோட ஃப்ரெண்டு தான். நேற்று அவங்க அப்பாவுக்கு முடியலன்னு ஃபோன் பண்ணியிருந்தான். அதான் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு தகவலும் இல்லை. வந்தால் வீடு பூட்டி கிடக்கு. நேற்று நைட்டு ரொம்ப சீரியஸ்ன்னு தான் ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. ஆனால் போகிற வழியிலேயே அவங்க அப்பா இறந்துட்டாரு. பாவம், சொந்த ஊர்லேயே அடக்கம் பண்ணலாம்னு அந்த ஆம்புலன்ஸ்லேயே மதுரைக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த ஆள் சாகக்கூடிய மனுஷனும் இல்லை. பிரகாஷ் பொண்டாட்டி மட்டும் நல்லா கவனிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த மனசை இருந்திருப்பாங்க. பாவம். மாத்தி துணி இல்ல, எல்லாமே அழுக்கா இருக்கு, துவைச்சுக்குமா? நீ வச்ச வேலைக்காரி பாரு, உனக்கு துணி துவைச்சு போடுறதுக்கு. உன் பொண்டாட்டி உடம்பவே நீ போயிருந்தா நாங்களாவது நிம்மதியா இருந்திருப்போம். கைகள் நல்லா இருந்தா நானே துவைச்சிருமா, உனக்கு வேலை சொல்ல மாட்டேன். எப்ப பார்த்தாலும் அதை செய்ய இதை செய்யன்னு சொல்லிட்டு இருக்கிற. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நான்
உன் பையனுக்கு பொண்டாட்டியா இல்ல உனக்கு பொண்டாட்டியா? இவ்வளவு நாள் அவ உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பான்னு எனக்கு இப்பதான் தெரியும். நீங்களே சொல்லுப்பா. ஏன் இப்பவும் நீ மறைக்கிற? எதுவா இருந்தாலும் நீ சொல்லு. வேண்டாப்பா, எதையும் பெருசு பண்ணாது. என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுப்பா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுப்பா. மதியம் தானே சாப்பாடு எப்படி கேட்டுறாத. இப்ப நைட்டுக்கு தான் சாப்பாடு. இப்படி கேட்டுக்கிட்டு எருமை மாதிரி இருக்க மாட்டேன், பொங்கி இருக்க மாட்டேன். என்னம்மா வெளியே இருந்து ஏதோ ஒரு நாய் கத்துது? கத்தட்டும் இருந்து குழம்பு இப்பதான் எங்க அம்மா கூட்டி கொடுத்தேன். இதான் இருக்கு. என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு வாழ்ற வாழ்க்கை எதுக்குப்பா? நீ நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணுதா? நேத்து வரைக்கும் உங்களை நல்லா பாத்துக்கிறப்ப நான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன பத்தி கவலைப்படாதுப்பா, நான் வாழ்ந்து முடிச்சு கட்டு. அதனாலதான் சொல்றேன், நான் வேணுமா உங்க அப்பா வேணுமா? அவர் இங்க இருந்தா நான் உங்களோட வாழ மாட்டேன். முடியும் உங்க கையில. நீங்க எந்திரிங்க, சாப்பிடுங்க. எந்திரிங்க எந்திரிங்க ஏங்க எந்திரிங்க. ஏங்க எந்திரிங்க. என்னாச்சுங்க? ஏங்க எந்திரிங்க. ஐயோ எந்திரிங்க. ஏங்க என்னாச்சுங்க? எந்திரிங்க. தப்பு பண்ணிட்டேனே. ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. ஏங்க எந்திரிங்க. என்னாச்சுங்க? எந்திரிங்க. தப்பு பண்ணிட்டேனே. என்னாச்சுங்க? எந்திரிங்க. ஏங்க எந்திரிங்க. மாமா மாமா எந்திரிக்க சொல்லுங்க மாமா. தப்பு பண்ணிட்டேன் மாமா. எந்திரிங்க. தப்பு பண்ணிட்டேனே. மாமா எந்திரிக்க சொல்லுங்க எந்திரிங்க. எந்திரிங்க.
நம் மீது அன்பு காட்டும் உறவுகளை உயிர் பிரிந்த பின்பு புரிந்து கொண்டு அழுது புரண்டாலும் இறந்தவர்கள் திரும்புவதில்லை.